ராகுல் காந்தி பாஜகவினுடைய உட்கட்சி ஜனநாயகத்துக்கும் சேர்த்து குரல் கொடுக்கிறார். சபாநாயகர் எப்படி மாண்போடு இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவருக்கு ஒரு கருத்தை வெளியிடுகிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் ஊடுருவல்காரர்கள் 2 எருமை மாடு வச்சிருந்தா ஒரு எருமை மாடை ஓட்டிட்டு போயிருவாங்க என்று எந்த இடத்தில் நின்று பேசினாரா அந்த மக்களவை தொகுதியில பாஜக தோற்றுவிட்டது. எந்த அயோத்தி ராமரை காட்டி இவர்கள் வாக்கு வங்கிக்காக வேண்டி கடவுள் நம்பிக்கையை கூட அவர்கள் எப்படி தேர்தல் பிரச்சாரமாக மாற்றினார்களோ அந்த ஃபைசாபாத்தினுடைய தொகுதியிலே பாஜக தோற்றுவிட்டது. இதையெல்லாம் ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறார். ஏன் நீங்கள் அக்னிவீர் திட்டத்தை இந்த மாதிரியான ஒரு யூஸ் அண்ட் த்ரோவா ஏன் ராணுவ வீரர்களை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்பதுதான் உண்மையான தேசபக்தி. இதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறார். அதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, நாங்க ராணுவ வீரர் இறந்து போயிட்டாருன்னா 1 கோடி ரூபாய் கொடுப்போம். ராணுவ வீரர்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன வழின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நீ செத்தேனா உனக்கு 1 கோடி ரூபாய் தர்றேங்கிறான். நாம் சமூக நீதியாக இருக்கட்டும், கல்வி உரிமையாக இருக்கட்டும், பெண்களுக்கான பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற குறைந்தபட்ச உரிமைகள் அத்தனையுமே அரசியல் சாசனம் வழங்கியதுதான். எந்த ஜெய் ஸ்ரீராமும் வழங்கவில்லை. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காக வந்த ஒரு பாதிரியாரை, ஒரிசாவிலே ஒரு பாதிரியாரை உயிரோடு கொளுத்தியவர்கள் இவர்கள். பில்கிஸ் பானுவை பாலியல் வன்புணர்வு செய்து அவருடைய குழந்தையை சுவற்றிலே அடித்து கொலை செய்தவர்கள் இவர்கள். ஆசிவா என்கிற சிறுமி கோவிலிலே வைத்து வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட போது அவர்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனவர்கள் பாஜகக்காரர்கள். மணிப்பூர் கலவரத்திலே ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் அழைத்து பல பேரை பச்சை படுகொலை செய்தவர்கள், தேவாலயத்தை தீ வைத்து கொளுத்திய வன்முறையாளர்கள் பாஜகக்காரர்கள். எனவே ராகுல் காந்தி சொல்லவில்லை என்றாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி நிறுவனங்களுமே அதை ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்தியாவினுடைய பொது சொத்துக்கள் என்னவா இருக்கிறது என்று சொன்னால் கௌதம் அதானிக்கு போய் விடுகிறது துறைமுகம். லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்களை பூரா தனியார் மயமாக மாற்றி விடுகிறார்கள். இதை மறைப்பதற்கு இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார்கள் என்கிற ஏற்கனவே உள்ள ஒரு பழைய டயலாக்கை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்புகிற கழகம் தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயக கடமையை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. எப்படி தேர்தல் பரப்புரையில எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நாடாளுமன்றத்திலையும் பாஜக வன்முறையாளர்கள் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்க, வெறுப்பு மக்கள் கிட்ட பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏன் பரப்புரையில பேசினதே நாடாளுமன்றத்திலையும் பேசுறாரு? நாடாளுமன்றத்தில் இப்படிதான் பேசணும்னு விதிமுறைகள் இருக்கு, அந்த விதிமுறைகளால் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள்லாம் அவரை டியூஷனுக்கு போக சொல்லுங்க அப்படிலாம் சொல்றாரு. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் அப்படி பேசினாங்க? ராகுல் காந்தி அவர்கள் நாட்டினுடைய நடப்பு இன்றைக்கு என்னவாக இருக்கிறது, அது பாஜக எப்படி அணுகுகிறது என்கிற பற்றி எரிகிற பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேச வேண்டுமோ அந்த மாண்புகளோடு தான் பேசியிருக்கிறார். இப்போ உதாரணத்திற்கு சபாநாயகர் கை குலுக்குகிற போது, ராகுல் காந்தியோடு கை குலுக்குகிற போது நிமிர்ந்து நின்று கை குலுக்குகிறார். மோடியை பார்க்கிற போது அப்படி வளைந்து குலைந்து நெளிந்து கை குலுக்குகிறார். ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்கிறவர் நீதிபதியாக மாறியதற்கு பின்பு ஒரு வழக்கறிஞரை போல ஒரு கட்சி சார்புடையவராக இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதே போலதான் சபாநாயகராக இருக்கிறவர் ஒரு கட்சியின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட எல்லா கட்சிகளுக்குமான குரலை அந்த இடத்திலே சொல்வதற்கான உரிமை தருகிற இடத்திலே அவர் இருக்கிறார். அப்போ ஒரு நீதிபதியை போல அவர் இருக்க வேண்டிய இடத்திலே வளைந்து குலைந்து நெளிந்து அவர் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, மோடியை பார்த்து அவருடைய கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களே ராஜ்நாத் சிங்கிலிருந்து மற்றவர்கள் எல்லாருமே அவரை பார்த்து அச்சப்படுகிறார்கள். அப்போ ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு மட்டும் பாடுபடுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் ராகுல் காந்தி பாஜகவினுடைய உட்கட்சி ஜனநாயகத்துக்கும் சேர்த்து குரல் கொடுக்கிறார். சபாநாயகர் எப்படி மாண்போடு இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவருக்கு ஒரு கருத்தை வெளியிடுகிறார். இதெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த அச்சமாக இருக்கிறது. இப்பொழுது நீட் தேர்வினுடைய வினாத்தாள்கள் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை அந்த வினாத்தாள் கசிந்து பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாயிருக்கிறது. பணக்கார வீட்டு குழந்தைகள் மட்டுமே நீட் தேர்வை எழுத முடியும் என்கிற அளவிற்கு கோச்சிங் சென்டர்லேயே லட்சக்கணக்கிலே பணம் வாங்கி கொள்கிறார்கள். 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் கோச்சிங் சென்டர் வசூல் செய்கிறார்கள். அதை இந்த தேர்வு நடத்துகிற இதை கூட தேசிய தேர்வு முகமை என்று தனியாருடைய ஏஜென்சிக்கு கொடுக்குறாங்க. அங்கு ஏதாவது தவறு நடந்தால் அந்த தவறுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க முடியாது என்கிறார்கள். அப்போ முழுக்க இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அந்த நீட் தேர்வு என்பதை வியாபாரமயமாக மாற்றுகிற போது அதில் பல மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே ஒழித்த நீட் இன்றைக்கு வட மாநிலங்கள் முழுக்க பற்றி பரவுகிறது. சிபிஐ விசாரணை கோருகிற அளவிற்கு, சிபிஐ விசாரணை எடுத்து கையிலே எடுக்கக்கூடிய அளவிற்கு மோசமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது எது என்று பார்க்கிற போது குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வேண்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்துதான் இந்த வினாத்தாள் கசிவெல்லாம் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறது. வினாத்தாளை பல லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறார்கள் என்கிற கருத்தெல்லாம் வருகிற போது
அதை கண்டித்து பேசுகிற போது பாஜக குறித்து பேசாமல் எப்படி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியும்? சரி, இப்போ நீங்க நடந்து சபாநாயகர் கொண்டிருக்கிற முறைகேடுகள் குறித்து அவர் பேசாமல் என்ன செய்ய முடியும்? அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார்னா நாட்டு பிரச்சனைகளை எல்லா இடத்திலும் அவர் பேசுவதற்காக தான் எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சரி, இப்போ சபாநாயகர் வந்து ராகுல் காந்தி கிட்ட கை கொடுக்குறப்போ நேரா நின்று கொடுத்தாரு, இவங்க கிட்ட வந்து குனிஞ்சு கொடுத்தாங்க, அந்த மாதிரி சபாநாயகரே வந்து ராகுல் காந்தி அவர்கள் விமர்சிக்கிறாங்க. ஆனா இப்போ சபாநாயகர் அவர்கள் வந்து ராகுல் காந்தி பேசுறப்போ நீங்க டிவியேட் ஆகுறீங்க, நீங்க பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ராகுல் காந்தியவே வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சபாநாயகரே விமர்சிக்கிறது சரியா? சபாநாயகர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. சபையை வந்து அவர் மாண்போடு நடத்தினால் அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் வந்து ஒருபோதும் நேராது. எனவே சபையிலே எல்லாருக்குமான குரல்களையும் அவர் வந்து பேசுவதற்கு அனுமதிப்பதற்கு சபாநாயகருக்கு உரிமை இருக்கிறது. அதை அவர் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் தன்னுடைய கருத்தை வெளியிடுகிறார். இது ஒன்றும் வந்து சபையினுடைய நாகரிகத்தை தாண்டி மாண்பை தாண்டிலாம் அவர் பேசலை. இப்போ 84% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை. அதை பற்றி பேசாமல் மதவாதத்தை பற்றியே இவர்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்து இந்த அரசை விமர்சித்தால் கூட இந்துக்களுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்தி விட்டார்கள்னு தான் பேசுகிறாங்களே தவிர, இப்போ நீட் தேர்விலே பாதிக்கப்பட்டதில் வந்து இந்துக்கள் யாருமே கிடையாதா? விலைவாசி உயர்வில் பாதிக்கப்பட்டதில் இந்துக்கள் கிடையாதா? பெரும்பான்மை இந்துக்கள் கிடையாதா? அப்போ எப்பொழுது பார்த்தாலும் மதத்தை பற்றியே பேசி கொண்டிருப்பது, சாதியை பற்றியே பேசி கொண்டிருக்கிறது, பிளவு அரசியலையே பேசுவது, வெறுப்பு அரசியலையே பேசுவது என்கிற இடத்திலே இருந்து பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. இப்போ எந்த குஜராத் மாநிலத்திலே எந்த இடத்திலே நின்று கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் ஊடுருவல்காரர்கள் 2 எருமை மாடு வச்சிருந்தா ஒரு எருமை மாடை ஓட்டிட்டு போயிடுவாங்க என்று எந்த இடத்திலே நின்று பேசினாரா அந்த மக்களவை தொகுதியில், குஜராத்தினுடைய மக்களவை தொகுதியில் பாஜக தோற்றுவிட்டது. எந்த அயோத்தி ராமரை காட்டி இவர்கள் வாக்கு வங்கிக்காக வேண்டி கடவுள் நம்பிக்கையை கூட அவர்கள் எப்படி வந்து தேர்தல் பிரச்சாரமாக மாற்றினார்களோ, ராமனை வந்து தேர்தல் ராமனாக மாற்றினார்களோ, அந்த ஃபைசாபாத்தினுடைய தொகுதியிலே பாஜக தோற்றுவிட்டது. அது மட்டுமல்ல, அயோத்தி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 5 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக தோற்றிருக்கிறது. இதையெல்லாம் வந்து ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறார். அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், அயோத்தியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை நீங்கள் வழிபாட்டுக்கு அனுமதிக்காமல் கௌதம் அதானியை கொண்டு வந்து கூப்பிடுறீங்களே, கடவுளோடைய நேரடியாக பேசக்கூடிய ஒரு மோடி, அப்போ கடவுள் சொல்லி தான் பணமதிப்பு நீக்கம் கொண்டு வந்தீங்களா? இந்த நாட்டை சீரழிச்சதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் நம்பிக்கையை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, தவறாக பயன்படுத்தாதீர்கள், சாதி மத நம்பிக்கைகளை தவறாக பயன்படுத்தாதீர்கள், மக்கள் பிரச்சனையின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்கிற கருத்தை அவர் சொல்கிறார். இதில் ஒன்றும் தவறான கருத்தை வந்து சொல்லலை. அவர் ஒன்றும் மக்கள் பிரச்சனையை தாண்டி வெளியில் போய் அவர் பேசலை. சரி, இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, பிஜேபி வந்து எதிர்க்கட்சிகளை வந்து அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவரோட ஃபோட்டோவை காமிச்சு அந்த அவரோட கழுத்தில் இருக்க பாம்பு போல தான் வந்து காங்கிரஸ் கட்சியும் அவருமே வந்து பயமுறுத்தக்கூடாது, பயப்படவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக எதிர்க்கட்சிகளை என்ன அச்சுறுத்துச்சு? அமலாக்கத்துறையை அனுப்புவது, வருமான வரித்துறை அனுப்புவது, சிபிஐ விசாரணை அனுப்புவது, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தேர்தல் நேரத்திலே கொண்டு வந்து சிறையிலே வைப்பது, ஹேமந்த் சோரன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை வந்து சிறைப்படுத்தி வைப்பது, மாநில அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது பழைய வழக்குகளை அதிமுக காலத்திலே 10 ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்குகளை எல்லாம் தோண்டி எடுத்து கொண்டு வந்து அவர் மீது வழக்குகளை போடுவது, முழுக்க எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக வேண்டி இந்த விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற காரணத்திற்காக இப்போ ஒன்றுமில்ல பற்றி எரிகிற மணிப்பூரினுடைய கலவரத்திற்கு ஏன் மோடி அவர்கள் அந்த மாநிலத்துக்கு போகவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தேர்தல் நடக்கிற போது காஷ்மீர் மாநிலத்திலே எதற்கு சட்டசபைக்கு தேர்தல் நடத்தவில்லை இதுவரைக்கும் என்பதை அவர் கேட்கிறார். மணிப்பூரில் ஏன் பாஜக தன்னுடைய வேட்பாளரை கூட நிறுத்த முடியவில்லை என்கிற விஷயத்தை அவர் கேட்கிறார். அப்போ முழுக்க தவறாக விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துவதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் என்கிற கருத்தை தான் அவர் சொல்கிறார். கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கும்போது ஏதோ இந்து மதத்திற்கு வந்து பாஜக தான் அத்தாரிட்டி என்று சொல்வதை போல, ஏதோ இவர்கள் தான் அதை உருவாக்கியதை போல அதிகமாக வந்து அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டை, இந்தியாவை வந்து, இந்தியா என்பது முதலில் ஒற்றை தேசம் கிடையாது, 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இருந்த இந்த இந்தியாவை முகலாயர்கள் வருகைக்கு பின்புதான் இது ஒரு தேசமாக மாறியது. அவர்கள் 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போதும் இந்து கோவில்கள் இருக்கக்கூடிய இந்து நம்பிக்கை, இந்த சமய நம்பிக்கை எதுவுமே மக்களிடத்திலே வந்து மாறவில்லை. ஏனென்றால் அவர்கள் சமயம் பரப்புவதற்காக வந்தவர்கள் அல்ல. முகலாயர்கள் யாருமே மத பிரச்சாரத்திற்காக இங்கு வரவில்லை. 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மண்ணிலே ஆட்சி செய்த போது கூட
சமய நம்பிக்கைக்கு எந்த தீங்கும் விளையவில்லை. எனவே இந்துக்களாகவே பெரும்பான்மை மக்களாகவே இவ்வளவு பேர், இவ்வளவு ஆட்சிகளும், இவ்வளவு படையெடுப்புகளும், இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்ததற்கு பின்பு அவர்கள் மதத்திலே தான் இருக்கிறார்கள். எனவே மதத்தை வைத்துக்கொண்டு 1925 தான் ஆர்எஸ்எஸ் தொடங்குகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் பாஜக. அப்போ ஒரு 100 ஆண்டு காலத்துக்குள்ளே தான் ஆர்எஸ்எஸ் தோன்றியிருக்கிறது. அதற்கு முன்பு இந்து மதத்தை யார் காப்பாற்றினார்கள்? மக்களுடைய பக்தியினால அவர்கள் தங்களுடைய வழிபாட்டின் மூலமாகத்தான் சமயத்தை காப்பாற்ற முடியுமே தவிர ஆட்சியாளர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்வது ஒரு பொய்யான நம்பிக்கை. அதனால தான் நான் முகலாயர்களுடைய 800 ஆண்டு கால ஆட்சியையும் பிரிட்டிஷ்காரர்களுடைய 200 ஆண்டு கால ஆட்சியும் ஒரு 1000 ஆண்டு காலம் பிறருடைய ஆட்சி, இந்த மதத்தை சாராதவர்கள் ஆட்சி செய்த போதும் சமய நம்பிக்கைக்கு எந்த தீங்கும் விளையாமல் இருக்கிறதுனால தான் இந்தியாவிலே பெரும்பான்மை மக்களாக இந்துக்கள் இருக்க முடிகிறது. அப்போ வரலாற்று ரீதியாக சமயத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம், ஒரு அரசாங்கத்துக்கு மதம் இருக்கக்கூடாது. அதுதான் மதச்சார்பின்மையினுடைய தத்துவம். பர்சனலாக போய் ஒருத்தர் சாமி கும்பிட்றதுக்கு யாரும் தடை கிடையாது. ஆனால் அரசாங்கமே அதை பற்றியே பேசி கொண்டிருப்பது என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லாமல் முழுக்க மக்களை ஏமாற்றுகிற வேலை. அதாவது திருவிழா நேரத்தில் எல்லாரும் வந்து திருவிழாவில் ஒன்று கூடி இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே திருடன் இறங்கிடுவான். சில நேரம் திடீர்னு ஊரே மொத்தமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது திருவிழாவில் வீட்டுக்குள்ளே திருடன் இறங்கிடுவான். ஏன்னா கவனம் பூரா அங்கே இருக்குங்கிறதுனால இவன் இறங்கிடுவான் திருடன். அது மாதிரி இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா மத நம்பிக்கையை, கடவுள் நம்பிக்கையை பேசிக்கொண்டே இருக்கிற போது இந்தியாவினுடைய பொது சொத்துக்களை தனியாருக்கு விட்டு விடுகிறார்கள். நம்மளிடத்தில் வந்து பெரும்பான்மை மதத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய பொது சொத்துக்கள் என்னவா இருக்கிறது என்று சொன்னால் கௌதம் அதானிக்கு போய் விடுகிறது துறைமுகம். லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்களை பூரா தனியார் மயமாக மாற்றி விடுகிறார்கள். கார்ப்பரேட் கம்பெனிக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே விற்று விடுகிற வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர இவர்கள் எதையும் புதிதாக உருவாக்கவில்லை. எல்லாத்தையும் அழித்து கொண்டிருக்கிற வேலையை செய்கிறார்கள். இதை மறைப்பதற்கு இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார்கள் என்கிற ஒரு ஏற்கனவே உள்ள ஒரு பழைய டயலாக்கை சொல்லி ஏமாற்றி கொண்டே இருக்கிறார். சார், இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து பாஜகவினர் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கமிடுறப்போ இங்கே பதிலுக்கு ஜெய் சம்விதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க சொன்னாங்கன்னா நாங்களும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க சொல்கிறத இக்னோர் பண்ணிவிட்டு அதை கடந்து போயிருக்கலாம் இல்லையா? ஏன் நாங்களும் சொல்லுவோங்கிறத அதை ஏன் பதிவு பண்ணணும்? ஒரு மதம் சார்ந்த கோஷத்தை எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்திற்கு மக்கள் அவர்களை தெரிவு செய்யவில்லை. 84% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றால் அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்குத்தான் ஒரு அரசாங்கம் திட்டம் தீட்ட வேண்டுமே தவிர ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிவிட்டால் எல்லா இந்து இளைஞர்களுக்கும் வந்து அவர்கள் வாழ்வாதாரம் பூர்த்தி செய்யப்படாது. இப்போ அக்கினிவீர் திட்டத்திலே இந்த நாட்டையே பாதுகாக்கிற இராணுவத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டிய விஷயத்தில் வெறும் யூஸ் அண்ட் த்ரோவாக ஒரு 6 மாத காலம் வந்து இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளித்து விட்டு அவர்களை கொண்டு போய் பலியாடாக கொண்டு போய் சீன இராணுவத்துக்கு முன்னால் போரிடுவதற்கு நிப்பாட்டுகிறார்கள். இவர்கள் ஒரு 4 ஆண்டு காலம் அவர்களுடைய அந்த பணி முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி அக்னிவீர் திட்டத்தில் இருந்தவர்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடியே ஓய்வூதியம் கிடையாது, அவர்களுக்கான வாழ்வாதாரம் கிடையாது. ஏன் நீங்கள் அக்னிவீர் திட்டத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு யூஸ் அண்ட் த்ரோவா ஏன் இராணுவ வீரர்களை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்பதுதான் உண்மையான தேசபக்தி. இதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறார். அதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அப்படி கிடையாது, நாங்கள் வந்து இராணுவ வீரர் இறந்து போயிட்டார்னா 1 கோடி ரூபா கொடுப்போங்கிறாங்க. அந்த எல்ஐசி ஏஜென்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட பாலிசி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் 5000 தான் பாலிசி கட்ட போகிறீங்க, நீங்கள் செத்துட்டீங்கன்னா 50 லட்ச ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இப்போ ஒருவேளை நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், நீங்கள் கவலையே பட தேவையில்லை சார், நானே இல்லைன்னா அப்புறம் நான் ஏன்டா கவலைப்பட போகிறேன் அப்படின்னு சில பேர் கேட்பான். நீங்கள் கவலையே பட தேவையில்லை சார், வீட்டுக்கு 50 லட்ச ரூபா போயிடும். இராணுவ வீரர்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன வழின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ செத்தேனா அவனுக்கு 1 கோடி ரூபா தர்றேங்கிறான். வாழ்வதற்கு வழி கேட்டால் சாகிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறான். இதையெல்லாம் அவர் கேட்கிறாரு. அக்னிவீர் திட்டத்தை ஏன் வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க? கடவுள் நம்பிக்கை எதற்கு தவறாக நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்கிறீர்கள்? அதனால் போலி தேசபக்தர்கள் பாஜகக்காரர்கள், போலி தெய்வ பக்தியை வலியுறுத்தக்கூடியவர்கள் பாஜகக்காரர்கள். இதனால் ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான பிரதிநிதித்துவம் என்பது ரெப்ரசன்டேட்டிவாக பிஜேபி இருக்க முடியாது என்கிற கருத்தை ராகுல் காந்தி பேசுகிறார். சார், இப்போ அவரோட கேள்விகள் எல்லாமே அவரோட கருத்துக்கள், அதுக்கு எந்த விதமான இதுவும் நான் சொல்லலை சார். இப்போ அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிடுறப்போ ஜெய் சம்விதான் சொல்கிறப்பமும் இளைஞர்கள் வேலை கிடைக்க போகிறது இல்லை இந்த மாதிரி மத பிரச்சாரங்களை நிறுத்த முடியாது. ஜெய் சம்விதான் சொல்கிறது மூலமாக அவங்க எதை முன்னிறுத்துறாங்க? நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியது தான்.
நாம் சமூக நீதியாக இருக்கட்டும், கல்வி உரிமையாக இருக்கட்டும், பெண்களுக்கான பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற குறைந்தபட்ச உரிமைகள் அத்தனையுமே அரசியல் சாசனம் வழங்கியதுதான். எந்த ஜெய் ஸ்ரீராமும் வழங்கவில்லை. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனம் தான் நமக்கு பெண்களுக்கான உரிமையை தந்திருக்கிறது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கலாம் என்று இருக்கிறதுனா அது அரசியல் சாசனம் தந்தது. மதம் அதை தராது. மதம் பெண்களை சமத்துவமாக நடத்தாது. அதனால நம்முடைய கல்வி உரிமையை, நம்முடைய வாழ்வுரிமையை அரசியல் சாசனம் தான் தருகிறது என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்ப நீ மதத்தை முன்னிலைப்படுத்தினால், நீ ஜெய் ஸ்ரீராம் என்று மதத்தை முன்னிலைப்படுத்தினால், நான் மதச்சார்பற்ற அரசியல் சாசனத்தை முன்னிலைப்படுத்துவேன் என்பதான் அதற்கு அர்த்தம். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அரசியல் சாசனத்தின் பெயரால தான் பதவி ஏற்றிருக்கிறீங்க. சரி, இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்ன ராகுல் காந்தி அவர்கள் மேல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பாஜகவினர் வன்முறையாளர்கள், மத பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுனால இவங்களை இந்த மாதிரி பிராண்ட் பண்ணி இப்படி ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிக்காக திருப்பி திருப்பி அதை பதிவு பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ராகுல் காந்தி அந்த குற்றச்சாட்டை சொல்லாமல் இருந்தாலுமே பாஜக காரர்கள் வன்முறையாளர்கள் என்பதற்கு பல நடைமுறை சாட்சியங்கள் இருக்கிறது. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காக வந்த ஒரு பாதிரியாரை, ஒரிஷாவிலே ஒரு பாதிரியாரை உயிரோடு கொளுத்தியவர்கள் இவர்கள். பில்கிஸ் பானுவை பாலியல் வன்புணர்வு செய்து அவருடைய குழந்தையை சுவற்றிலே அடித்து கொலை செய்தவர்கள் இவர்கள். அவர்கள் அத்தனை பேரையுமே அந்த பாலியல் குற்றவாளிகளை விடுதலை செய்த போது அவர்கள் அத்தனை பேருமே உயர் சாதி பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் முட்டு கொடுத்தது பாஜக. காஷ்மீரிலே ஒரு சிறுமி, ஆசிவா என்கிற சிறுமி கோவிலிலே வைத்து வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட போது அவர்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனவர்கள் பாஜக காரர்கள். மணிப்பூர் கலவரத்திலே ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் அழைத்து பல பேரை பச்சை படுகொலை செய்தவர்கள், தேவாலயத்தை தீ வைத்து கொளுத்திய வன்முறையாளர்கள் பாஜக காரர்கள். எனவே ராகுல் காந்தி சொல்லவில்லை என்றாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி நிறுவனங்களுமே அதை ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதனால் ராகுல் காந்தி சொல்கிறார் என்பது அல்ல, ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய நிலைமையை வெளிப்படையாக சொல்லுகிறார். இதை நீங்கள் கைவிடுங்கள். மக்கள் உங்களுடைய மதவாத கருத்தை ஏற்கவில்லை, இந்துத்துவாவை ஏற்கவில்லை. இந்து சமயம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. பக்தி என்பது அன்புமயமானது. சக மனிதர்களுக்கு அன்பு செலுத்துவதற்காகத்தான் எல்லா சமயங்களும் பேசியிருக்கிறது. அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நாம் மட்டும்தான் வீரர்கள், இந்துக்கள் மட்டும்தான் வீரர்கள் என்று சொல்லாதீர்கள். எல்லா சமூகத்திலும் வீரர்கள் இருக்கிறார்கள், எல்லா சமயத்திலும் அன்பு பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேற்றுமையை, இந்த விஷத்தை விதைக்காதீர்கள் என்பதை தான் ராகுல் காந்தி சொல்றாரு. அதனால இதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது. அரசியல் சாசனப்படி ஆட்சி நடத்துகிறவன் ஒரு மதத்தினுடைய ஆட்சியை நடத்த மாட்டான். அதனால் அரசியல் சாசனத்தை முன்வைத்து இது போன்ற கருத்துக்களை அவருக்கு ஜனநாயகம் குறித்து பாடம் எடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. சரி, 10 ஆண்டுகளாக இல்லாமல் இப்போதான் ராகுல் காந்தி அவர்களோட கருத்துக்கு மோடி அவர்கள் எந்திரிச்சு நின்று பதில் சொல்ல வேண்டிய சூழல் இப்போ இருந்திருக்கு. ஸோ இப்போ ராகுல் காந்தியோட கருத்துக்கள் எல்லாமே ஒரு சமூக ஆர்வலர் மாதிரியான கருத்துக்களாக தான் இருக்குது. இது ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூக ஆர்வலராக தான் இவர் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கு உங்களோட பதில் என்ன? அது அரசியல்வாதி என்றால் அவன் நயவஞ்சகம் செய்ய வேண்டும், சூழ்ச்சி செய்ய வேண்டும், சகுனி வேலை பார்க்க வேண்டும், அவன் ஒரு ஆக்டிவிஸ்டாக மட்டுமே இருக்கக்கூடாது என்று சில பேர் கருதுகிறார்கள். போராளிகள் தான் தலைவர்களாக மாறுகிறார்கள். ஜனநாயகம் என்பதே சர்வாதிகாரத்திற்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு மன்னருக்கு முன்னால் மாற்று கருத்தை சொன்னால் அவருடைய தலை வெட்டப்படும் என்பதுதான் கடந்த காலங்களிலே மன்னராட்சியில் இருந்த சர்வாதிகாரம். மாற்று கருத்தை சொல்வதற்கு அனுமதிப்பது தான் ஜனநாயகம். இப்போ செங்கோலை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் எதுக்கு வச்சுறாங்க? மோடி எதுக்கு நான் பயாலஜிக்கலாக பிறக்கலைன்னா எதுக்கு சொன்னார்? அவர்கள் கடவுள் தன்மையின் மூலமாக ஜனநாயகத்தை மறுதளிக்கிறார்கள். அந்த ஜனநாயகத்தை மீட்கிற போரிலே ராகுல் காந்தி திரும்ப திரும்ப நீ ஜனநாயகத்திற்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். மோடி தன்னை கடவுளாக கருதி கொண்டிருந்த மோடிக்கு முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. அந்த நிலைமை மக்கள் தந்திருக்கிறார்கள். ராகுல் காந்திக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே கேபினட் மந்திரிக்கான அந்தஸ்தோடு கூடிய பதவியை தருவதற்கு தயாராக இருந்தார். அவர் அதை தேர்வு செய்யவில்லை. அதைத்தான் இன்றைக்கு குறிப்பிடுகிறார். நேற்று நாடாளுமன்ற உரையில் என்ன சொல்கிறார்னா, நான் அதிகாரத்தை நோக்கிய பயணத்திற்காக வரவில்லை, மக்களின் குரலை பேசுகிறேன், உண்மையைத்தான் நான் பேசுவேன், இதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறார். அதனால் அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்புகிற கழகம்தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயக கடமையை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். சரி, இப்போ நீட்டை பற்றி பேசுகிறப்போ 70 முறை கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, இது பணக்காரங்களுக்கான ஒரு தேர்வாக இருக்குது அப்படின்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் நீட்டை காங்கிரஸும் தான் வலியுறுத்துச்சு. மாநிலங்கள் முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே நீட்டை காங்கிரஸும் கொண்டு வந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் சரியில்லை, நீட் நடத்தக்கூடிய சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. தங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்காக பாஜக மேல தான் குற்றம் சொல்லணுங்கிறதுக்காகவே சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றாங்களா? மன்மோகன் சிங் காலத்திலே ஒருவர் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டு
எல்லா மருத்துவ தேர்வுகளும் ஒரே தேசிய அளவிலே ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஒருத்தர் வழக்கு போட்டு அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வாங்கப்பட்டது. அது மன்மோகன் சிங் காலத்திலே நிறைவேற்றப்பட்டதே தவிர காங்கிரஸினுடைய கொள்கை எல்லாம் நீட்டு. காங்கிரஸ் காலத்திலே உச்ச நீதிமன்றத்தின் வழியாக அப்படி ஒரு சூழல் உருவானது. ஆனால் அவர்கள் மாநிலத்திற்கு விலக்கு தந்தார்கள். இப்பொழுது அது பல முறைகேடுகள் நடந்ததற்கு பின்னால் நீட் இல்லாத ஒரு சூழ்நிலை வர வேண்டும். நீட்டினுடைய மோசடிகள், அதாவது நீட்டிலே நடக்கிற மோசடியை விடவும் நீட்டே மோசடி என்கிற கருத்து வந்திருக்கிறது. அதற்கான ஒரு ஜனநாயக குரலைத்தான் ராகுல் காந்தி பேசுகிறார். கடந்த காலத்தினுடைய தவறுகளை சொல்லி நிகழ்கால தவறுகளை நியாயப்படுத்துகிற வேலையை பாஜக செய்கிறது. எப்போவுமே என்ன செய்வார்னா, மோடி எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னா ஜவஹர்லால் நேரு தான் காரணம் பாரு. முன்னாடி அவர் உருவாக்கி வைத்த பொதுத்துறை நிறுவனங்களை தான் இவங்க விற்று தின்னுட்டு இருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இந்த பாஜக அரசும். ஊதாரியாக இருக்கிறவங்க கூட என்ன செய்வானா, வீட்டில் இருக்கிற பொருளை விற்று திங்கிறான்னா அதை ஒரு அப்பையும் சேர்த்து வச்சுருந்தா தான் அந்த நகையை கொண்டு விற்று திங்க முடியும், ஊதாரியாக இருக்கிறவங்க கூட. அதனால் இந்தியாவினுடைய நவீன சிற்பியாக நேரு உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை எமர்ஜென்சி கொண்டு வந்தது யார், சீக்கியர்கள் காலத்தில் கலவரம் நடந்தது யாருங்கிறதெல்லாம் பேசுவதன் மூலமாக காங்கிரஸை இவங்க கார்னர் பண்ணுறாங்க. ஆனால் எமர்ஜென்சி கொண்டு வந்தது தவறு, அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலே நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னவர் இந்திரா காந்தி. பண மதிப்பு நீக்கத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு மோடி சொல்வாரா? அரசியல் தவறுகளுக்கு அவர் ஒப்புக்கொள்கிற பழக்கம் உடையவரா? சீக்கியர்களுடைய கலவரம் நடந்தது உண்மைதான், இந்திரா காந்தி படுகொலையின் போது. ஆனால் ஒரு சீக்கியரை பின்னால் அதே காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங்கை பிரதமராகினாங்களா இல்லையா? அப்போ கடந்த கால தவறுகளிலே இருந்து பாடம் கற்றுக்கொள்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்கிறது, கடந்த கால தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிற இடத்தில் பாஜக இருக்கிறது. அதுதான் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான மிக முக்கியமான வேறுபாடு. இன்றைய அரசியல் சூழல் பற்றி பல கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி.